வாங்கண்ணா. சூப்பர்வைசர் இல்லையாமா? அவங்க காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க. காலையிலே வேலைக்கு போயிட்டாரா? இன்னும் ஆபீஸ்க்கு வரலையே. ஃபோன் பண்ணா கூட ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. கண்ணன் சார் ஏதோ புது குடோன் பத்தி சொன்னாருமே, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஏமா, அந்த குடோன் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்லண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே. சரி, எத்தனை மணிக்கு போனாரு? இல்லண்ணே, சரியா டைம் தெரியல. ஆனா நேரமா போயிட்டாரு. யாராவது வந்து கூட்டிட்டு போனாங்களா? இல்லண்ணே, அப்படிலாம் யாரும் வரல. சரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். ஏமா, குடிக்க தண்ணி கேட்டமா? இங்கே இருங்க, எடுத்துட்டு வரேன். மாப்பிள, இந்த பொண்ணு திணறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சரியா படல மாப்பிள. எனக்கும் அதான் யோசனையா இருக்கு. இந்தாங்கண்ணே. ஏமா, இந்தாங்கண்ணே. வெளியே வந்துதான் கூடமா? பரவாயில்ல, குடிங்கண்ணே. உங்க பொண்ணு எங்கம்மா? அவளா? அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. எது, இந்த நேரத்துல இவ்வளவு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? இல்ல, இன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ். அது சரி. இந்தாம்மா, நாங்க கிளம்புறோம். சரி, வரமா. மாப்பிள, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது மாப்பிள. எனக்கும் அப்படி தாண்டா தோணுத. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. ஏ பாப்பா, அதுக்குள்ளேயும் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு வந்துட்டியா? ஐயோ லூசா அங்கிள், நான் இப்போதான் ஸ்கூலுக்கு போறதுக்காக என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஃப்ரெண்டை கூப்பிடவா? ஏங்க எங்களை இப்படி படுத்துறீங்க? நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணோம்? எங்களையே இப்படி சித்திரவதை பண்றீங்க? உன் புருஷன் அந்த ராசாத்தி கம்பெனில ஒர்க் பண்ணதான் பெரிய பாவமே. இத பார், ஒண்ணு இல்ல, கவலைப்படாம இரு. நாளைக்கு நல்லபடியா உன் புருஷன் வீட்டுக்கு வந்துருவான். அது வரைக்கும் அமைதியா இருந்தா மட்டும் போதும். அதை விட்டுட்டு கத்தின்னு இருந்தா ஒரே குத்திடுவேன். ஆன்ட்டி, ஏய், யூனிஃபார்ம் போட்டுட்டு ஏதோ ஸ்கூல் பிள்ளை வந்து நிக்குது. ஏதாச்சும் பேசி அனுப்பிவிடு. போ, எழுந்து போ. மசன்னு உட்காந்துருக்காத. போ. சரி, போ, கண்ணை தொடச்சிட்டு போ. ஏய், நவுந்து உட்காரு. ஆன்ட்டி, ஸ்ரீ ரெடி ஆயிட்டாளா? இல்ல பாப்பா, அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டா. அவளுக்கு லீவ் சொல்லிடு. அவளுக்கு என்ன ஆச்சு? ஃபீவர் பா அவளுக்கு. அப்படியே ஆன்ட்டி, இப்ப அவ எங்க இருக்கா? சூப்பர்வைசர் எங்கடா? சொல்ல மாட்டேன். டேய், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். மாப்பிள, இவன் இப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டான். டேய், இப்ப சொல்றியா இல்லையாடா? சொல்றா. எல்லாத்தையும் சொல்லு. குடோன்ல அடைச்சு வச்சிருக்கோம். சூப்பர்வைசர், எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. யாரும் அதெல்லாம் பண்ண சொன்னா? சேர்மன். உனக்கு அந்த குடன் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும், நான் சொல்றேன்.
அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி டேய் போடா. ஏதோ சத்தம் கேக்குது. டேய் ஓடுங்கடா. மாப்பிள இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க பயப்படாதீங்க. யாருக்கும் ஒன்றும் ஆகலல்ல? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க போய் என் காலில் என் பொண்டாட்டி புள்ள கழுத்துல கத்தியே வச்சுட்டாங்க. அது எனக்கு வேற வழி தெரியல. ஆகல. உங்க பொண்டாட்டி குழந்தை நல்லா தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. சந்தோஷம் சார். தம்பி இந்த மாதிரி பண்றவங்கள சும்மா விடக்கூடாது தம்பி, சும்மா விடக்கூடாது. சரி சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடந்தாச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நாங்க கொடுத்துட்டோம். நீங்க இத பத்தி யார்கிட்டயும் எங்கேயும் பேச வேணாம். இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துருங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு நம்ம லோட அனுப்ப வேண்டியதுதான் நம்ம முக்கியமான வேலை. அதனால நீங்க எல்லாம் முதல்ல வேலைக்கு வாங்க. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்குவோம். வாங்க வாங்க எல்லாரும் கிளம்புவோம். வாங்க. மாமா வாங்க வாங்க. என்ன ஆச்சு? எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. மேடம் நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு தான் இருந்தோம். ஆனா நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல. மேடம் இனியன் சார் வரலன்னா கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும் மேடம். சரி விடுங்க, எதுவும் ஆகாத வரைக்கும் சந்தோஷம். சரிங்க மேடம், நாங்க போய் வேலையை பார்க்கறோம். சரி போங்க 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 போங்க. மாப்பிள இது எல்லாத்துக்கும் அந்த கண்மணி தானே மாப்பிள காரணம். டேய் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அவளை சும்மா விடக்கூடாதுடா. வா மாப்பிள நம்ம நேரடியா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நானும் அதான் யோசிக்கிறேன். மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா. அம்மா ராசாத்தி போதுமா? இது வரைக்கும் நீ பண்ண தியாகம் எல்லாம் போதும். நம்ம இந்த தடவையாவது மாப்பிள சொல்ற மாதிரியே பண்ணலாமா? அண்ணே, கண்மணி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நம்ம குடும்பத்து மேல நாமளே கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுதுல்ல. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. அவளுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனையே எது நடக்க கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணாலும் அதை நடத்தி காட்டணும். இந்த ஆர்டரை ஒழுங்கா நல்லபடியா முடிச்சு அனுப்பி வைக்கணும். அவன் நமக்கு கெடுதல் பண்றதா நினைச்சு ஒரு நல்லது பண்ணிருக்கான் மாமா. முகாம் ஆட்கள், நம்ம ஃபேக்டரி ஆளுங்கன்னு நமக்கு ரெட்டிப்பு பலம் கிடைச்சிருக்கு. அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே நாம ஒர்க்க முடிச்சு காய்கறிங்களை அனுப்பி விட்டுடலாம். வாங்க நம்ம வேலையை பாப்போம் மாமா. சரி அழகுற, டெலிவரிக்கு உண்டான வண்டி ரெடி பண்ண. நானும் உன் கூட வரேன். போ. சரி சரி வா போய் பார்க்கலாம். ம்
சரிங்க. ம் சரி ஓகே. என்ன லோடெல்லாம் ஏத்திட்டியா? லோடெல்லாம் ஏத்தியாச்சு இருக்குல்ல? மாப்ள. எல்லாம் ரெடி. சரி, இதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு எண்ணி பாரு. சரி. டேய் மாப்ள, வாங்க சாமி. சாமி வந்திருக்காரு. வாங்க சாமி. வாங்க. வணக்கம் சாமி. உட்காருங்க சாமி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. சாமி, காபி தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல. சரிங்க சாமி. மத்தியானம் அனுப்பிச்ச லோடு ரொம்ப சிறப்பா இருந்தது. மத்தியான சாப்பாடு எல்லாரும் அற்புதம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லோடு 3 மணிக்கு ரெடி ஆயிடும்ல? கண்டிப்பா சுவாமிஜி. சரி. அனுப்பிடுறோம். இருக்கட்டும். அப்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க புறப்படுறோம். சரிங்க சாமி. வரேம்மா. சந்தோஷம். வரேன் சாமி. வாங்க. டேய், ஆ, லோடு கரெக்டா போகுதான்னு கொஞ்சம் போய் செக் சரி பண்ணிக்கோ. மாப்ள. அப்படியே கூட கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணிட்டு வா. சரி, நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நான் பாத்துக்கிறேன். நீங்க இருங்க, நான் வண்டி கிட்ட போயிட்டு வரேன். அந்த கணக்கு எவ்வளவு சொன்ன? ஆ. சரி நெக்ஸ்ட் லோடு கரெக்டா போகுதான்னு பாக்குறேன். சரி, நீ போய் பாரு. இதாங்க, இதை கொண்டு போய் அங்க வைங்க. இதாங்க, அதை அப்படியே அங்க பின்னாடி வைங்க. அங்கதான். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் 3 நல்லா மணிக்கு போயிட்டு அனுப்பணும். இருக்கு. பண்ணிடலாம் சரி. மேடம், முடிச்சிடலாம். கட் பண்ணி இதுல போடுமா. ரொம்ப நன்றி. உங்களால தான் லோடு சொன்ன டைம்க்கு அனுப்ப முடிஞ்சது. என்னக்கா இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? நீங்க பண்ற உதவிக்கு நாங்க காலா காலத்துக்கும் எது பண்ணாலும் பத்தாது. அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க பண்றதுல கொஞ்சம் கூட நாங்க பண்ணலக்கா. சரி இதுக்கே சொந்தரக்கூடாது. அவங்க அடுத்த லோடு 3 மணிக்கு எடுக்க வரதா சரிக்கா. சொல்லிருக்காங்க. நம்ம அதுக்கான வேலையும் இன்னும் துல்லியமா பண்ணணும். சரிக்கா அதுக்கு முன்னாடியே முடிக்கணும். பண்ணிடுவோம்க்கா. நாங்க முடிச்சிடுறோம். இன்னும் 10 நிமிஷத்துல ஃபுட் வந்துரும். நீங்க சாப்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம்க்கா. என்னடி ஆச்சு உனக்கு? அது ஐயோ, ராசாத்தி காரியத்தை கெடுக்க நினைச்சதுனால லூஸ் ஆயிட்டாளா? கண்மணி, நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு இவ்ளோ கொண்டாட்டம்? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராசாத்தி தாம்மா. அது வேலைக்கு போற ஆளுங்கள நாம ஒரு நாள் முழுசா புடிச்சு வச்சதுல அவ கம்பெனி பெரிய லாஸ் ஆயிருக்கும். இனி எந்த லோடும் அனுப்ப முடியாம அவ கம்பெனிக்கு பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி பூட்டி இருப்பா. இனிய தலையில துண்டை போட்டு உக்காந்துருப்பான். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்து ஆளுங்க எல்லாரும் ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். அந்த சந்தோஷம் தாம்மா. அதானே பார்த்தேன். ராசாத்திக்கு ஒரு கெட்டதுன்னா மட்டும்தானே நமக்கு பெரிய சந்தோஷமே. ஆனா அந்த ராசாத்தி கொஞ்சம் ரோஷக்காரி. அதுவும் இல்லாம அவங்க கவரிமான் பரம்பரை வேற. சொன்ன சொல்லும் மூச்சு காத்தும் ஒண்ணுன்னுவாங்க. அவங்களால சொன்ன சொல்ல காப்பாத்த முடியலன்னா அவங்க மூச்சு காத்தே நின்னு போனதுக்கு சமன்னு நினைப்பாங்க. அதனால அவ அவமானத்தோட வாழறதுக்கு பதிலா தூக்குல மாட்டி தொங்க போனாலும் போவா. அம்மா, அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்தா நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்தான். கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கும். நீ வேணா பாரு. இவங்கெல்லாம் கூட்டமா கூடிதான் இருப்பாங்க. எதுனா என்ன, அவங்க அசிங்கப்பட்டாலும் சரி இல்ல உயிரையே விட்டாலும் சரி, எது நடந்தாலும் அத பார்த்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். இப்பதான் கண்மணி நீ என் பொண்ணு மாதிரியே பேசுற.
சரி இப்படியே பேசிட்டே இருக்காம வந்து வண்டியில ஏறு. அங்க என்ன நடக்குதுன்னு சீக்கிரமா போய் பாப்போம். சரி. உட்காருமா. ஏய் பொறுமையா. ஐயோ என்னம்மா அவங்க அழுறத கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம முழுசா பார்க்கணும். நீ கெட்டியா புடிச்சுக்கோ. சரி சரி புடிச்சுக்கிறேன். புடிச்சுக்கோ. ஏண்டா ஆளுங்க மட்டும் இப்படி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. உங்களால ஒரு 2 பேர் அடிக்க முடியாதா? அண்ணே நம்ம பசங்க கழுத்துல கத்திய வச்சுட்டானே, அதனாலதான். ஆமா, இந்த நொண்டி சாக்கு மட்டும் குறைச்சல்ல. நல்ல வேலை அவங்க போலீஸுக்கு போகல. அப்படி போயிருந்தா அவனுங்களுக்கு நான் மை எழுதணும். அண்ணே அவங்க எப்படிண்ணா போவாங்க? போலீஸ் கிட்ட போனா இதுல கண்மணி பேர்ல அடிபடும். அப்புறம் அவங்க குடும்பமானது தானே போகும். அதுக்கு பயந்துகிட்டு போலீஸுக்கு போன் பண்ணாம விட்டுருப்பாங்க. ஆனாலும் நீங்க அந்த கண்மணி கிட்ட இந்நேரம் அந்த ராசாத்தியோட கம்பெனிக்கு பெரிய பூட்டா போட்டுருவோம்னு சொன்னீங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சு உங்களெல்லாம் வந்து கத்துவா? டேய் அவெல்லாம் ஒரு ஆளா? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்டா. ஆமா, ராசாத்தி கிட்ட தோத்து போறது இது என்ன முத தடவையா என்ன? ஒவ்வொரு தடவையும் தோத்து தான் போறோம். என்னடா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. சரி சரி, கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணையும் படாதீங்க. சரிங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். வாயா. மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. முதல்ல வைஃப் குழந்தைய போய் பாருங்க. ரொம்ப நன்றி மேடம். நான் வரேன். சரி. ஹலோ ராசாத்தி, நான் சுவாமி தேவானந்தம் பேசுறேன். சொல்லுங்க சுவாமிஜி. எங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி எல்லா லோடையும் அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. நேரத்துக்கும் வந்துச்சு, எல்லாம் தரமாவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குருஜியோட ஆசீர்வாதம் தான் சாமிஜி. ஆமாமா, உங்களுக்கு குருஜியோட ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. சுவாமிஜிக்கு உங்க சேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்களை நேர்ல வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ண விருப்பப்படுறாரு. அப்படியா? உண்மையாவ சொல்றீங்க? நிச்சயமா உங்களை மீட் பண்ணுவாரு. சத்சங்கம பூஜை முடிஞ்சதும் உங்களை கூப்பிடுறேன். வந்து நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா சுவாமிஜி, அது என்னோட பாக்கியம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றி சுவாமிஜி. என்ன ராசாத்தி, பாக்கியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? குருஜி நம்மள நேரா வர சொல்லிருக்காரு. ஆசீர்வாதம் பண்றாரா? ராசாத்தி, டேய் பணம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் மாப்ள. சரி வா வா போலாம். நீங்கெல்லாம் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. எல்லாம் உங்களாலதான். குருஜி எங்களை நேரா வர சொல்லிருக்காரு. உங்களோட உழைப்பு தாக்கா அதுக்கெல்லாம் காரணம். அண்ணே பணத்தை கொடுங்க. அந்த இந்தாங்கண்ணே. எதுக்குக்கா பணம்? நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க இல்லனா எதையும் எங்களால சொன்ன டைமுக்கு அனுப்பியிருக்கவே முடியாது. அக்கா நாங்க வேலை பார்த்தது பணத்துக்காக இல்ல, உங்க பாசத்துக்காகவும் உங்க அன்புக்காகவும் தான். நானும் அதையே அன்புக்காக தான் கொடுக்கறேன். வாங்கிக்கோங்க. இல்லக்கா எங்களுக்கு வேண்டாக்கா. அப்போ நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அப்படி இல்லக்கா. அப்போ வாங்கிக்கோங்க. சரிக்கா. ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றிக்கா. என்னாச்சு? இல்ல மாமா, சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க பொறுமையா ஃபீல் பண்ணிட்டு வாங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன்.